எல்லோரும் படிக்கணும்னு சொன்னா அது நம்ம திராவிட மாடல். இன்னார் மட்டும் தான் படிக்கணும்னு சொன்னா அது பாஜகவோட காவி மாடல். எல்லாருக்கும் எல்லாம்னு சொன்னா அது நம்ம திராவிட மாடல் கருத்தியல். எல்லாம் ஒருவருக்குன்னு சொன்னா அது ஆரிய கருத்தியல். இதுதான் 2000 ஆண்டுகளா இந்த சமூகத்துல நடந்துட்டு இருக்கக்கூடிய போர். இன்னைக்கு நம்மளோட உயர்வுக்கும் மேன்மைக்கு அடித்தளமா இருக்கிறதே கல்விதான். நீதி கட்சி காலம் தொடங்கி நம்மளோட போற கல்வி கூடங்கள் களத்துலதான் நாம இருந்துகிட்டு இருக்கிறோம். அறிவுதான் நம்முடைய ஆயுதம். இன்னைக்கு கல்வி தடைபோடு ஒன்றிய கல்விக் கொள்கைக்கு எதிராக நம்ம திராவிட மாடல் அரசு போர்வாலை சுழற்றிட்டு இருக்கு. இந்த போர் ஏன் முக்கியமானது என்றால், தேசிய கல்விக் கொள்கை இடஒதுக்கீட்டை சிதைச்சிடும். இடஒதுக்கீடு இருக்கிற வரைக்கும் தான் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு உயர் கல்வி கிடைக்கும். பன்முக பண்பாட்டை NEP தகர்த்திடும். 75 ஆண்டு காலமாக கட்டமைக்கப்பட்ட ஒருமைப்பாட்டை சிதைச்சு சமஸ்கிருத பண்பாடு கொண்ட ஒற்றை தேசியத்தை கடமையாக்குறது தான் அவங்களோட ஒரே நோக்கம். தேசிய கல்விக் கொள்கைகளை சமஸ்கிருதம் வளரணும்னு சில நாட்களுக்கு முன்னாடி உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவே சொல்லி இருக்கிறார்.